சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜப்பான் தேசத்தை இச்சிகோ என்ற பேரரசர் ஆண்டு வந்தார். அவர் ஆட்சியில் ஜப்பான் ஒரு அழகிய வளம் கொழிக்கும் நாடாக விளங்கியது. நதிகள் நிரம்பி ஓடின, வயல்கள் பசுமையாக விளைந்தன. மலைச்சரிவுகளில் படிக்கட்டுகளைப் போல அமைக்கப்பட்ட நெல் வயல்கள் வசந்த கால காற்றில் பச்சை அலைகளைப் போல அசைந்தன. வடக்கில் பனியால் மூடப்பட்ட மலைகள், தெற்கில் மீன்பிடி கிராமங்கள், கிழக்கில் கடற்கரை துறைமுகங்கள், மேற்கில் அடர்ந்த மூங்கில் காடுகள். நாட்டின் எந்த பக்கம் சென்றாலும் உழைக்கும் மக்களும் செழிப்பின் அடையாளங்களும் காணப்பட்டன. கலைஞர்கள் புதிய காவியங்களையும் ஓவியங்களையும் உருவாக்கினர். கவிஞர்கள் இனிமையான கவிதைகளை இயற்றினர். அறிவியலாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை செய்தனர். பன்னாட்டு அறிஞர்கள் ஜப்பானிய அரசை தேடி வந்து தங்கள் படைப்புகளை பகிர்ந்து கொண்டனர். தூர தூர தேசங்களில் இருந்து வந்த வணிகர்கள் ஜப்பானின் துறைமுகங்களில் கப்பல்களை நிறுத்தி இந்த நாட்டின் ஒழுக்கத்தையும் செழிப்பையும் வியந்து பேசினர். அரண்மனையை அலங்கரித்த அரிய மலர்கள், அழகிய மரக்கட்டிடங்கள், இசை மண்டபங்கள், தேநீர் அரங்குகள் ஆகியவை ஜப்பானை தாண்டி பல நாடுகளிலும் பிரசித்தி பெற்றிருந்தன. மன்னர் தெருக்களில் பவனி வரும் பொழுது பேரரசர் நீடூழி வாழ்க என்று முழக்கமிட்டனர் மக்கள். சிறு வயதிலேயே தனது சித்தப்பாக்களின் சூழ்ச்சியை முறியடித்து அரியணையை பிடித்த மன்னர் இச்சிகோவை மக்கள் வீராதி வீரன் என்று கொண்டாடினர். கற்றறிந்த சான்றோர்கள் இது ஜப்பானின் பொற்காலம் என்று போற்றினர். உலகத்தில் உம்மை போன்ற அரசர் இல்லை, தேவர்களே உம்மை ஆசீர்வதித்துள்ளனர். உமது ஞானம் கடலை விட ஆழமானது, உமது கருணை வானத்தை விட பெரியது. இப்படி தினமும் பேரரசர் மீது புகழ்ச்சி மழையாக பொழிந்தது. ஆரம்பத்தில் அரசர் அவற்றை கேட்டுவிட்டு சிரித்துவிட்டு மறந்து விடுவார். ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல அந்த வார்த்தைகள் அவரது மனதில் வேரூன்றின. உண்மையிலேயே என்னை போன்ற அரசர் உலகத்தில் இல்லையோ, என்னுடைய புகழ் எல்லையை தாண்டி பரவி இருக்கிறதே என்ற எண்ணம் அவருக்குள் மெதுவாக வளரத் தொடங்கியது. அந்த எண்ணம் நாளடைவில் ஒரு சிறிய விதையாக இருந்து அகந்தை என்ற மரமாக வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு செய்தி வந்தது. சீன தேசத்திலிருந்து ஒரு புகழ்பெற்ற பௌத்த துறவி ஜப்பானுக்கு வருவதாகவும், அவர் பல நாடுகளை சுற்றி வந்த ஞானி என்றும், பல மன்னர்களையும் பேரரசர்களையும் சந்தித்தவர் என்றும் அவரை பற்றி பல கதைகள் பரவியிருந்தன. சிலர் அவர் பெரிய அறிஞர் என்றார்கள், சிலர் அவர் மனிதர்களின் மனதை வாசிக்கக்கூடியவர் என்றார்கள். இந்த செய்தியை கேட்ட பேரரசர், அப்படியா, உலகம் சுற்றிய அந்த துறவி என் நாட்டையும் என் ஆட்சியையும் பார்த்து உலகில் எந்த நாட்டிலும் ஜப்பானை போன்ற சாம்ராஜ்யம் இல்லை என்று வியக்கட்டும் என்று இருமாப்போடு கூறினார். சில நாட்களுக்கு பிறகு அந்த துறவி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். சுத்தமாக சிரைக்கப்பட்ட மொட்டை தலை, எளிமையான ஆடை, கையில் பழைய யாத்திரை கம்பு, தோளில் சிறிய துணிப்பை. அவரை பார்த்தால் சாதாரண பிச்சைக்காரரை போலத்தான் தோன்றியது. ஆனால் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. பேரரசர் அவரை வரவேற்று மரியாதையுடன் உபசரித்தார். அரண்மனையின் அழகை சுற்றி காட்டினார். முதலில் அரச நூலகத்திற்கு கூட்டிச் சென்றார். ஆயிரக்கணக்கான நூல்கள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சீன மொழி, கொரிய மொழி, ஜப்பானிய மொழி, பல்வேறு நாடுகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட அரிய சுவடிகள். இந்த நூலகம் கிழக்கு நாடுகளிலேயே மிக பெரியது என்றார் பேரரசர். துறவி அமைதியாக தலையை அசைத்தார். பிறகு கலை மண்டபத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கே ஓவியர்கள் ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தனர். கலைஞர்கள் இசை கருவிகளை வாசித்துக் கொண்டிருந்தனர். சிற்பிகள் கல்லில் உயிரூற்றி சிற்பங்களை செதுக்கிக் கொண்டிருந்தனர். இந்த கலைஞர்கள் ஜப்பானில் தலை சிறந்தவர்கள். இந்த கலை மண்டபத்தில் தங்கள் படைப்புகளை அரங்கேற்ற தூர தேசங்களிலிருந்து கலைஞர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் என்றார் பேரரசர். துறவி மீண்டும் அமைதியாக தலையை அசைத்தார். வேறு எதுவும் பேசவில்லை. அவரை அடுத்த நாள் அரசர் அரண்மனை தோட்டத்துக்கு கூட்டிச் சென்றார். செர்ரி மலர்கள் மலர்ந்திருந்தன. சிறிய குளங்களில் வண்ண மீன்கள் நீந்தின. காற்றில் மலர்களின் மனம் கலந்திருந்தது. நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த அரண்மனை தோட்டம். இது ஜப்பானின் தலை சிறந்த வல்லுநர்களால் அமைக்கப்பட்ட தோட்டம். இவ்வளவு அழகான தோட்டத்தை வேறெங்காவது காண முடியுமா என்று கேட்டார் அரசர் இச்சிகோ. துறவி தோட்டத்தை பார்த்து அழகாக இருக்கிறது என்று மட்டும் சொன்னார். இந்த சுருக்கமான பதில் பேரரசருக்கு பிடிக்கவில்லை. பக்கத்தில் இருந்த அமைச்சர்கள் நேற்று முழுவதும் அமைதியாக சிரித்தார்,
இன்றோ 2 வார்த்தைகளில் பதில் சொல்கிறார் என்று முணுமுணுத்தனர். 3வது நாள் துறவியை நாட்டின் வளத்தை பார்க்க அழைத்துச் சென்றார். பெரிய நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள், பரபரப்பான சந்தைகள், கடற்கரையில் நிறுத்தப்பட்ட 100கணக்கான படகுகள் எல்லாவற்றையும் காட்டினார். இறுதியாக அரசர் கேட்டார், துறவியாரே, இப்போது சொல்லுங்கள், இவ்வளவு வளமான நாட்டை நீங்கள் வேறு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? துறவி மன்னரை பார்த்து அமைதியாக, நான் பல வளமான நாடுகளை பார்த்திருக்கிறேன், பல வலிமையான அரசர்களையும் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார். பேரரசரின் முகம் மாறியது. அன்றிரவு அரசரால் அமைதியாக தூங்க முடியவில்லை. அவருக்குள் ஒரு எரிச்சல், ஒரு குழப்பம். ஏன் இந்த துறவி எந்த விஷயத்திற்கும் பிடி கொடுக்கவில்லை? ஏன் அவர் மற்றவர்களைப் போல நம் நாட்டையும் ஆட்சியும் கண்டு ஆச்சரியம் அடையவில்லை என்ற எண்ண ஓட்டம் அவரை தூங்க விடாமல் செய்தது. அதே நேரத்தில் துறவி தனது அறையில் அமைதியாக இருந்தார். பேரரசரின் மனதில் வளர்ந்து கொண்டிருக்கும் கர்வத்தை அவர் ஏற்கனவே கவனித்திருந்தார். இந்த அரசன் கெட்டவன் அல்ல, மக்களை நேசிக்கும் மனம் கொண்டவன், வீர பராக்கிரமம் பொருந்தியவன். ஆனால் புகழ்ச்சி அவன் கண்களை மூடத் தொடங்கியுள்ளது. அதை வேரோடு சாய்க்கும் நேரம் வந்துவிட்டது என்று எண்ணினார் துறவி. மறுநாள் காலை அரண்மனையின் பெரிய அரசவையில் அமைச்சர்கள், அறிஞர்கள், படைத்தலைவர்கள், கவிஞர்கள் என அனைவரும் கூடியிருந்தனர். சீனத் துறவி தனது பயணத்தை தொடரப்போவதால் அவருக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேரரசர் இச்சிகோ தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அமைச்சர்களும் சான்றோர்களும் இருபுறமும் அமர்ந்திருந்தனர். துறவி மன்னர் முன் அமர்ந்திருந்தார். துறவியை புகழ்ந்தும் வாழ்த்தையும் பலர் பேசினர். அந்த பாராட்டுகளை எல்லாம் துறவி அமைதியாக சலனமின்றி கேட்டுக்கொண்டிருந்தார். வாழ்த்துரைக்கு பின் ஒரு வயதான அமைச்சர் கேட்டார், துறவியாரே, நீங்கள் பல நாடுகளை சுற்றி வந்தவர், பல அரசர்களையும் பல மக்களையும் பார்த்தவர். எங்கள் நாட்டை பற்றி நீங்கள் உண்மையில் என்ன நினைக்கிறீர்கள்? அரசவையே அமைதியானது. அனைவரின் பார்வையும் துறவியின் மீது திரும்பியது. துறவி மெதுவாக புன்னகைத்தார். உங்கள் நாட்டை பார்த்து நான் வியந்தேன். அதற்கு அமைச்சர், துறவியாரே, இது அனைவரும் சொல்லும் பதில்தான். எங்கள் நாடு சிறந்த நாடு, ஏனெனில் எங்களுக்கு சிறந்த பேரரசர் வாய்த்திருக்கிறார். உலகத்தில் எங்கள் பேரரசரை போன்ற மன்னர் இல்லை. அதனால்தான் ஜப்பான் இன்றும் இவ்வளவு வளமாகவும் வலிமையாகவும் இருக்கிறது என்று பெருமிதத்துடன் சொன்னார். அரசவையில் இருந்த பலர் அந்த வார்த்தைகளை ஆமோதிக்கும் வண்ணம் தலையை அசைத்தனர். துறவி சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினார். உங்கள் நாடு உண்மையிலேயே வளமான நாடு. உங்கள் வயல்கள் செழித்து விளைகின்றன. உங்கள் நகரங்கள் அழகாக இருக்கின்றன. உங்கள் மக்கள் உழைப்பாளிகள். உங்கள் பேரரசர் திறமையானவர். இந்த எல்லாவற்றையும் பார்த்தபோது ஜப்பான் ஒரு சிறந்த நாடு என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜப்பானின் பெருமைக்கு இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய காரணம் உள்ளது. அவர் பெயர் மிச்சினாகா. மிச்சினாகா போன்ற ஒரு தலை சிறந்த மனிதரை பெற்றெடுத்ததால் தான் ஜப்பான் உண்மையிலேயே உயர்ந்த நாடு என்று நான் நினைக்கிறேன் என்று துறவி ஒரு போடு போட்டார். அரசவையில் ஒரு சலசலப்பு எழுந்தது. மிச்சினாகாவா? யார் அவர்? பிரபுவா? தளபதியா என்று பல குரல்கள் ஒலித்தன. துறவி அமைதியாக தன் பேச்சை தொடர்ந்தார். நான் ஜப்பான் முழுவதும் பயணம் செய்த போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். உதித்த ஒரு சூரியன் அஸ்தமனமாவதற்குள் ஒரு முறையாவது மிச்சினாகா என்ற பெயரை நான் கேட்டு விடுவேன். இப்போது அரசவையில் இருந்த அனைவரும் முழுமையாக அமைதியாகிவிட்டனர். துறவி தொடர்ந்தார். ஒரு கிராமத்தில் விவசாயிகள் அவரை பற்றி பேசினார்கள். ஒரு நகரத்தில் வணிகர்கள் அவரை பற்றி பேசினார்கள். ஒரு தேநீர் விடுதியில் பயணிகள் அவரை பற்றி பேசினார்கள். ஒரு மீனவ கிராமத்தில் கூட அவர் பெயரை நான் கேட்டேன். நான் எங்கே சென்றாலும் ஏதோ ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் மிச்சினாகாவை புகழ்ந்து பேசிவிடுவார் என்று கூறி துறவி மெதுவாக தலை நிமிர்ந்து அரசவையை பார்த்தார். அதனால்தான் ஜப்பான் மக்களிலேயே, ஏன் உங்கள் பேரரசரை விடவும் மிகச்சிறந்த மனிதர் மிச்சினாகா என்று உறுதியாக கூறுகிறேன் என்றார். அதுவரை பொறுமையாக இருந்த அரசர் சினம் கொண்டவராய், போதும் உங்கள் பேச்சு. சீனத்துக்கும் ஜப்பானுக்கும் உள்ள பகையை மனதில் கொண்டு அரசவையை அவமதிக்க பேசும் பேச்சு இது. ஒரு துறவி என்பதால் உங்களை நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் புறப்படலாம். நாளை சூரிய உதயத்துக்குள் ஜப்பானின் எல்லையை நீங்கள் கடந்திருக்க வேண்டும். இல்லையேல் சிறையில் அடைபடுவீர் என்று கர்ஜித்தார் மன்னர் இச்சிகோ.
துறவி அமைதியாக எழுந்து பேரரசருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அரண்மனையை விட்டு கிளம்பினார். மாலை அரண்மனை தோட்டத்தில் அரசர் தனிமையில் நடந்து கொண்டிருந்தார். அன்று காலை அரசவையில் நடந்த சம்பவங்கள் அவரை வெகுவாக குழப்பமும் கோபமும் அடைய செய்திருந்தன. இந்த துறவிக்கு சீன தேசம் பஞ்சத்தில் இருக்கும் போது ஜப்பான் மட்டும் வளம் கொழிப்பதில் பொறாமை என்று ஏதேதோ எண்ணங்கள் அவரை அமைதி இழக்கச் செய்தன. அப்போது வெளியே காவலுக்கு இருக்கும் 2 காவலாளிகள் பேசுவது மன்னர் காதுகளில் விழுந்தது. இன்றைக்கு அரசவையில் அந்த துறவி மிச்சினாகா பற்றி பேசினாராமே. நீ எப்போதும் மிச்சினாகா மிச்சினாகா என்று சொல்லிக்கொண்டே இருப்பாயே, அந்த மிச்சினாகாவா அது என்று கேட்டான் ஒரு காவலாளி. அதற்கு மற்றொரு காவலாளி, ஆமாம், அவரைத்தான் துறவி சொன்னார். அவர் உண்மையிலேயே பெரிய மனிதர் என்று சொல்லி தன் கதையை கூறினான். நான் பிறந்து வளர்ந்ததே மிச்சினாகாவின் ஊரில்தான். ஜப்பானின் வடக்கு எல்லையில் இருக்கும் ஒரு சிறிய மலை கிராமம். அதுதான் எங்கள் சொந்த ஊர். நான் அப்போது சிறிய பையன். என் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. வேலைக்கு போக முடியவில்லை. எங்கள் அம்மா ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தார். முதலில் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் கடன் கொடுத்தவன் பேராசைக்காரன். ஒவ்வொரு மாதமும் வட்டியை உயர்த்தி கொண்டே போனான். எங்களால் கட்ட முடியவில்லை. ஒரு நாள் அவன் ஆட்களோடு எங்கள் வீட்டிற்கு வந்தான். வீட்டில் இருந்த பண்டம் பாத்திரங்களையும் துணிகளையும் எங்களிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச பொருட்களையும் எடுத்துச் செல்ல வந்தான். மேலும் மீதமுள்ள கடனுக்கு சிறுவன் என்றும் பார்க்காமல் என்னை அவனுக்கு அடிமையாக அனுப்பச் சொன்னான். அப்போது கிராமமே அங்கு கூடியிருந்தது. ஆனால் யாரும் எங்களுக்கு உதவவில்லை. எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த மிச்சினாகா மட்டும் முன் வந்தார். அந்த வட்டிக்காரனை பார்த்து கேட்டார், இந்த அளவுக்கு வட்டி வாங்குவது அரச விதிகளுக்கு எதிரானது என்று தெரியாதா? இது கொள்ளை. இதை பற்றி நான் அரசரிடமும் அதிகாரிகளிடம் புகார் செய்வேன். தேவைப்பட்டால் நான் நேரில் வந்து சாட்சி சொல்வேன் என்று எங்கள் பக்கம் நின்றார். அதை கேட்டதும் அந்த வட்டிக்காரன் பயந்து போனான். அவன் ஆட்களோடு அங்கிருந்து போய்விட்டான். அன்று மட்டும் மிச்சினாகா உதவாமல் இருந்திருந்தால் எங்கள் குடும்பம் என்ன ஆயிருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி தன் கதையை முடித்த காவலாளி ஆழமாக ஒரு பெருமூச்சு விட்டான். என் அம்மா இறக்கும் வரை அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். நானும் மறக்க மாட்டேன். மிச்சினாகா உண்மையிலேயே மிகச்சிறந்த மனிதர். இதையெல்லாம் மறைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த பேரரசர் யோசனையில் ஆழ்ந்தார். யார் இந்த மிச்சினாகா? ஒரு சாதாரண மனிதனா அல்லது மக்களின் மனதை கவர்ந்த ஒரு புரட்சியாளனா? ஒருவேளை அரசுக்கு எதிராக மக்களை திரட்டுகிறானோ? அதனால்தான் எல்லோரும் அவனை பற்றி பேசுகிறார்களோ? இந்த எண்ணம் அவரது மனதில் வேரூன்று தொடங்கியது. அதே நேரத்தில் டாங் 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 என்று அரண்மனை மணி ஒலித்தது. மாலை நேர அறிவிப்பு மணி அது. சூரியன் மலைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தான். அந்த ஒளியை கேட்டவுடன் திடீரென்று மன்னருக்கு துறவியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஒரு சூரியன் உதித்து ஒரு சூரியன் அஸ்தமனமாவதற்குள் ஒரு முறையாவது மிச்சினாகா என்ற பெயரை நான் கேட்டு விடுவேன். பேரரசர் திடுக்கிட்டார். சில நொடிகள் அவர் அங்கேயே நின்றிருந்தார். பின்னர் மன்னர் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்தார். இந்த மனிதன் யார் என்று நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உண்மையை அறிய வேண்டுமென்றால் நான் மக்களோடு மக்களாக ஒரு சாதாரண மனிதனாக போக வேண்டும் என்று எண்ணமிட்டார். அடுத்த நாள் அதிகாலையில் மன்னர் அவசர சந்திப்புக்காக பக்கத்து நாட்டுக்கு பயணம் செய்வதாக அரண்மனை முழுவதும் ஒரு செய்தியை அனுப்பினார். அவரது ஆஸ்தான மந்திரியிடம் மட்டும் உண்மையை சொல்லிவிட்டு ஒரு பட்டுத்துணி வியாபாரியைப் போல வேடமிட்டு கொண்டு ஒரு குதிரையின் மீதேறி வடக்கு எல்லையில் உள்ள அந்த மலை கிராமத்தை நோக்கி கிளம்பினார். நீண்ட தூரம் பயணம் செய்த பிறகு பசுமையான வயல்வெளிகளை உடைய ஒரு கிராமத்தை வந்தடைந்தார். வயல்களில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் சோர்வு தெரியாமல் இருக்க இனிய பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர். சில பாடல்கள் மலை தெய்வத்தை பற்றியது, சில பாடல்கள் ஜப்பானிய வளத்தை பற்றியவை, சில பாடல்கள் பேரரசர் இச்சிகோவின் வீரத்தையும் கொடைத்தன்மையையும் பற்றியவை. அந்த மகிழ்ச்சியான குரல்களை கேட்டுக்கொண்டே அவர் தனது குதிரையில் பயணித்துக் கொண்டிருந்தார். நண்பகல் நேரம். சூரியன் உச்சியில் நின்றிருந்தான். ஒரு வயலோரத்தில் மரத்தின் நிழலில் சில விவசாயிகள் குழுவாக அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தனர். அவர்கள் அருகே பேரரசர் தனது குதிரையை நிறுத்தினார். வாருங்கள் ஐயா, சற்று இளைப்பாருங்கள் என்று அவர்கள் அன்புடன் அழைத்தனர். பேரரசர் குதிரையிலிருந்து இறங்கினர். தன்னுடன் கொண்டு வந்திருந்த மூட்டையை கீழே வைத்தார். ஐயா,
நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீர்கள்? பட்டு துணிகள். அப்படியா? எங்கே மூட்டையை அவிழுங்கள் பார்ப்போம். பேரரசர் மூட்டையை திறந்தார். அதற்குள் இருந்த துணிகளை பார்த்ததும் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். அழகான வேலைப்பாடுகள் கொண்ட மெல்லிய பட்டு, அரண்மனை பிரபுக்கள் மட்டுமே அணியக்கூடிய உயர்தர ஆடைகள். இவ்வளவு அழகான துணிகளை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். அப்போது அங்கிருந்த ஒரு சிறுமி ஓடி வந்து ஒரு பட்டு துணியை எடுத்தாள். அவள் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அம்மா, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாரேன், எனக்கு இது வேண்டும் என்று கேட்டாள். அவளுடைய தாய், ஐயோ மகளே, இதை பார்த்தாலே மிகவும் விலையுயர்ந்த துணி போல இருக்கிறது, நம்மால் வாங்க முடியாதம்மா என்று கூறினாள். சிறுமியின் முகம் உடனே வாடியது. அவள் அமைதியாக அந்த துணியை மீண்டும் வைத்தாள். அதை பார்த்த பேரரசரின் மனம் கரைந்தது. அவர் அந்த துணியை எடுத்து சிறுமியிடம் நீட்டினார். இதோ, நீயே வைத்துக்கொள். சிறுமியின் முகம் மலர்ந்தது. ஆனால் அவளுடைய தாய் பதறிப்போனாள். வேண்டாம் ஐயா, இனாமாக எதுவும் எங்களுக்கு வேண்டாம். உடனே வியாபாரி சிரித்தார். யாரம்மா இனாமாக கொடுத்தது? எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது. எனக்கு 2 மோச்சி உருண்டைகளை கொடுங்கள், அதற்கு பதிலாக இந்த துணி உங்களுடையது என்று கூறினார். அதை கேட்ட அந்த தாய், என்ன, மோச்சி உருண்டைகளுக்கு பட்டு துணி தருவீர்களா என்று ஆச்சரியமாக கேட்டாள். அதற்கு மன்னர் சொன்னார், காலையிலிருந்து கொலை பசி, 2 மோச்சி உருண்டைக்காக மொத்த மூட்டையை வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே மோச்சி உருண்டைகளை வாங்கி உண்டார். அதை பார்த்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் சத்தமாக சொன்னார், உங்களை பார்த்தால் எனக்கு மிச்சினாகா தான் நினைவுக்கு வருகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட அரசருக்கு சுருக்கென்று இருந்தது. வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல், மிச்சினாகாவா, யார் அவர் என்று சாதாரணமாக கேட்டார். விவசாயி தன் கதையை கூறினான். நான் சிறுவனாக இருந்தபோது என் அம்மாவுடன் கியோட்டோ நகரத்தில் நடந்த பெரிய திருவிழாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மரப்பொம்மை வியாபாரி இருந்தான். அவன் விற்ற பொம்மைகளில் ஒன்று எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை வாங்கி தருமாறு நான் அம்மாவிடம் கேட்டேன். ஆனால் அதன் விலை மிகவும் அதிகம். எங்களால் வாங்க முடியவில்லை. அம்மா மறுத்து விட்டார். என் முகம் வாடி போய்விட்டது. அப்போது அந்த வியாபாரி என்னை பார்த்தான். பிறகு அந்த பொம்மையை எடுத்து என்னிடம் நீட்டினான். இதோ, இதை நீயே வைத்துக்கொள் என்று சொன்னான். என் அம்மா உடனே, இனாமாக எங்களுக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்போது அந்த வியாபாரி சிரித்தான். எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, உங்களிடம் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான். எங்களிடம் இருந்த 2 மோச்சி உருண்டைகளை அவனுக்கு கொடுத்தோம். அவன் அதை வாங்கி கொண்டு அந்த பொம்மையை எனக்கு தந்தான். அந்த வியாபாரியின் பெயர் மிச்சினாகா என்று கதையை முடித்த விவசாயி பழைய நினைவுகளை அசை போட்டு ஆழமாக மூச்சு விட்டான். இதை கேட்டுக்கொண்டிருந்த பேரரசர் அமைதியாக இருந்தார். ஆனால் உள்ளுக்குள் அவர் ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தார். இது 2வது முறை, 2வது இடம், 2வது கதை. ஆனால் ஒரே பெயர், மிச்சினாகா. துறவி சொன்னது போல் அவன் என்னை விடவும் மக்களிடம் செல்வாக்கு பெற்றவனாக இருப்பானோ என்ற எண்ணம் அவரது மனதில் தோன்றியது. அன்றிரவு அந்த சிறுமியின் வீட்டு தொழுவத்தில் வியாபாரி படுத்து உறங்கினார். காலை அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி விரைந்தார். அவர் பல ஊர்கள் மற்றும் நகரங்களை கடந்து பயணம் செய்தார். 4 நாட்கள் குதிரை சவாரி செய்தார். கிடைக்கும் இடத்தில் தூங்கினார். கிடைத்த உணவை உண்டார். அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஆனால் அவர் மிச்சினாகாவின் பெயரை ஒரு நாளில் ஒரு முறையாவது கேட்டு விடுவார். என் குழந்தைக்கு மருந்து வாங்க அவர் உதவி செய்தார் என்று ஒரு தாய் சொன்னாள். வயதான என்னை என் மகன் இருக்கும் இடத்தில் பத்திரமாக கொண்டு சேர்த்தார் என்று ஒரு முதியவர் சொன்னார். நான் வறுமையில் இருந்தபோது என் உடைந்த கலப்பையை சரி செய்து கொடுத்தார் என்று ஒரு விவசாயி சொன்னார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை. மிச்சினாகாவை சந்திக்கும் ஆர்வம் மன்னருக்கு வளர ஆரம்பித்தது. தன் குதிரையை மின்னல் வேகத்தில் விரைந்து செலுத்தினார். நெடிய பயணத்துக்கு பின் ஒரு தங்கும் விடுதியை வந்தடைந்தார் நம் பட்டு வியாபாரி. அங்கு சில வழிப்போக்கர்களும் வியாபாரிகளும் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களோடு பட்டு வியாபாரியும் உட்கார்ந்தார். நாட்டு நடப்பு, மழை வெள்ளம், விவசாயம் என்று பலவற்றை விவாதித்துக் கொண்டிருந்தனர். சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு நாளிகை இருக்கலாம். அனைவருக்கும் தேநீர் பரிமாறப்பட்டது. அன்று அவர் மிச்சினாகாவின் பெயரை ஒருமுறை கூட கேட்கவில்லை. அரசருக்கு ஆர்வம் தாங்கவில்லை. அவர் தன் அருகில் இருந்த இனிப்பு வியாபாரியிடம் கேட்டார், மிச்சினாகாவை உங்களுக்கு தெரியுமா?
அப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று அந்த வியாபாரி சொன்னார். பேரரசர் அந்த பதிலை கேட்டு ஆனந்தம் அடைவதற்கு பதில் சோகமடைந்தார். அந்த நெடிய பயணமும் மிச்சினாகாவை பற்றிய கதைகளும் அரசருக்கு மிச்சினாகா மேல் ஒரு இனம் புரியாத நட்பு உணர்வை ஏற்படுத்தி இருந்தது. அப்போது, நல்ல ஆள் பார்த்து கேட்டீர்கள், இவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், சரியான ஞாபக மறதிக்காரர் என்று ஒரு குரல் கேட்டது. அது இனிப்பு வியாபாரியின் மனைவி. இன்று மிச்சினாகாவை மறந்தது போலத்தான் அன்று எங்கள் பணப்பையை மறந்து வைத்து விட்டார் என்று தன் கதையை கூறினாள். சில வருடங்களுக்கு முன்பு நாங்கள் மேற்கு எல்லையில் உள்ள கடலோர கிராமங்களில் நடந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சென்றிருந்தோம். எங்கள் இனிப்புகள் நல்ல வியாபாரமாயின. எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம். திருவிழா முடிந்து ஊர் திரும்பும் வழியில் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்கினோம். எங்கள் அருகில் ஒரு முதியவர் தங்கியிருந்தார். காலை எழுந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு பயணத்தை தொடர்ந்தோம். பாதி வழியில்தான் இவர் பணப்பையே சத்திரத்திலேயே மறந்துவிட்டது தெரிந்தது. அடித்து பிடித்து கொண்டு சத்திரத்துக்கு ஓடினோம். அங்கே பணப்பை இல்லை. எங்கள் மொத்த உழைப்பும் போனதும் இல்லாமல் அடுத்த நாள் வியாபாரத்துக்கு மூலதனம் கூட இல்லாமல் மொத்த பணமும் அந்த பையோடு போய்விட்டதே என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு நான் அழுதேன். எங்களோடு தங்கியிருந்த வயதானவர் ஒரு பையை எடுத்துக்கொண்டு போனதாக அங்கு தங்கியிருந்த சிலர் சொன்னார்கள். அவரின் அடையாளத்தை சொல்லி அருகில் இருந்த காவல் கச்சேரியில் புகார் கொடுங்கள். உங்கள் தெய்வம் மனம் வைத்தால், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்கள் பணம் கிடைக்கும் என்று சிலர் அறிவுரை சொன்னார்கள். வேறு வழி ஏதும் இல்லாமல் நாங்கள் அந்த அரசாங்க கச்சேரிக்கு போய் புகார் கொடுத்தோம். அப்போது அங்கிருந்த அதிகாரி, அடடா, காலையில் ஒரு முதியவர் இங்கு வந்தார். ஒரு இனிப்பு வியாபாரியும் அவரது மனைவியும் தவற விட்டு விட்டார்கள் என்று உங்கள் அடையாளங்களை சொல்லி ஒரு பணப்பையை கொடுத்தார் என்று எடுத்து நீட்டினார். ஆம், அது நாங்கள் தவறவிட்ட அதே பை. என் உடல் சிலிர்த்து விட்டது. நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன். அந்த அதிகாரி சொன்னார், அம்மா, அந்த ஆள் உங்களிடம் உழைத்த காசு வீணாகாது என்று சொல்ல சொன்னார் என்றார். ஐயா, அவரின் பெயர் கூட எங்களுக்கு தெரியாது என்று நான் அழுதேன். அந்த அதிகாரி சொன்னார், அவர் பெயர் மிச்சினாகா. அந்த கதையை கேட்டு அரசரின் உடல் சிலிர்த்து போய்விட்டது. அந்த மிச்சினாகா மீது ஒரு மரியாதை வரத் தொடங்கியது. அந்த இரவை அந்த விடுதியில் கழித்தார் பட்டு வியாபாரி. ஆனால் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. விடிந்ததும் விடியாததுமாக அங்கு இருந்தவர்களிடம் விடை பெற்று கொண்டு வடக்கு எல்லையில் உள்ள அந்த மலை கிராமத்தை நோக்கி புறப்பட்டார். ஒரு நெடிய பயணம். நண்பகல் வேளையில் பட்டு வியாபாரியாக இருந்த பேரரசர் இச்சிகோ ஜப்பானின் வடக்கு எல்லையில் இருக்கும் அந்த மலை கிராமத்தை வந்தடைந்தார். அதுதான் மிச்சினாகாவின் ஊர். கிராமம் சிறியதாக இருந்தது. சில மர வீடுகள், மலைச்சரிவுகளில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. தொலைவில் பைன் மரங்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. குளிர்ந்த மலைக்காற்று முகத்தில் மோதியது. பேரரசர் தன் குதிரையை ஒரு செர்ரி மரத்தின் கீழே கட்டினார். மெதுவாக நடந்து கிராமத்து நுழைவாயிலில் இருந்த ஒரு தேநீர் விடுதியில் மிச்சினாகா எங்கே வசிக்கிறார் என்று விசாரித்தார். அங்கு இருந்த பலரும் மன்னரை மேலும் கீழும் பார்த்தனர். தாங்கள் யார்? உங்களை பார்த்தால் அசலூர் போல உள்ளதே, மிச்சினாகாவை ஏன் பார்க்க வேண்டும்? வியாபாரி போல தெரிகிறீர்களே, என்ன வியாபாரம், என்ன விஷயம் என்று பலரும் பல மாதிரி கேள்வி கேட்டார்கள். அது ஒரு சிறிய கிராமம். எல்லோருக்கும் எல்லாரையும் தெரியும். ஆனால் அரசருக்கோ பயணத்தின் களைப்பை விட மிச்சினாகாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவசரமும் தாங்க முடியவில்லை. அப்போது அந்த தேநீர் விடுதியின் முதலாளி, ஊர்வம்பு பேசாதீர்கள் என்று அவர்களை அதட்டிவிட்டு, அந்த பாதையில் போங்கள், பெரிய செர்ரி மரம் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு என்று வழிகாட்டினார். அரசர் அந்த பாட்டி காட்டிய சிறிய மலைப்பாதையில் நடக்க ஆரம்பித்தார். நடக்க நடக்க அவரது இதய துடிப்பு அதிகரித்து கொண்டிருந்தது. ஏனென்று அவருக்கே புரியவில்லை. ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஒரு விதமான பதட்டம். அவர் அந்த வீட்டை நெருங்கிய போது ஒரு வயதானவர் வீட்டின் முன்புறத்தில் அமர்ந்து வெள்ளை நிற டோஃபு துண்டுகளை ஒரு சின்ன நாய்க்குட்டிக்கு ஊட்டி கொண்டிருந்தார். நரைத்த தலை, சுருக்கங்கள் நிறைந்த முகம், எளிய உடை, அமைதியான கண்கள். அவரை பார்த்தவுடன் பேரரசர் உறைந்து விட்டார். இதற்கு முன் எங்கேயோ இந்த முகத்தை பார்த்திருக்கிறோம் என்று அவரது மனம் சொன்னது. மிச்சினாகா தலை நிமிர்ந்து அரசரை பார்த்தார். யாரப்பா நீ? பேரரசர் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றார்.
உங்களுக்கு என்னை ஞாபகம் இல்லையா என்று கேட்டார். இல்லை, வயதாகி விட்டதப்பா. உனக்கு என்னை தெரியுமா என்று பதிலுக்கு கேட்டார் மிச்சினாகா. பேரரசர் தழுதழுத்த குரலில், நான் பல வருடங்களுக்கு முன் என் சித்தப்பாக்களின் சூழ்ச்சியால் அரண்மனையை விட்டு துரத்தப்பட்டு உடல் முழுதும் காயங்களுடன் உயிர் போகும் நிலையில் அடர்ந்த மலைக்காடுகளில் பதுங்கி இருந்தேன். அப்போது அங்கு மரம் வெட்ட வந்த ஒருவர் என்னை தூக்கி காயங்களுக்கு வைத்தியம் செய்தார், வயிறுக்கு உணவு கொடுத்தார், என்னை காப்பாற்றினார். நான் கைவிடப்பட்ட இளவரசன் என்றும் எனக்கு உதவினால் அரச தண்டனைக்கு ஆளாகக்கூடும் என்று தெரிந்தும் அவர் எனக்கு உதவினார். நான் புறப்படும் போது அவரிடம் சொன்னேன், ஒரு நாள் நான் பேரரசனாவேன், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் வாருங்கள் என்று. அன்றுதான் நான் அவரை கடைசியாக பார்த்தேன். அவர் என்னிடம் எந்த உதவியும் கேட்டு இன்று வரை வரவே இல்லை. நீங்கள்தான் அந்த மரம் வெட்டி என்னை காப்பாற்றியதும் ஜப்பான் மக்கள் புகழ்வதும் ஒரே ஆள்தான், மிச்சினாகா என்று கூறி அரசர் மிச்சினாகாவின் முகத்தை உற்று பார்த்தார். மிச்சினாகாவின் முகம் மலர்ந்தது. பேரரசர் தான் வியாபாரியாக தன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை வந்து பார்த்திருந்தால் இந்த குடிசை வீட்டை மாளிகையாக மாற்றி இருப்பேன். உங்கள் வாழ்நாளில் வறுமை என்றால் என்ன என்றே தெரியாமல் செய்திருப்பேன். நீங்கள் ஏன் வரவில்லை என்று ஆதங்கத்துடன் கேட்டார் அரசர். நீங்கள் அரசராகி எனக்கு திரும்ப கொடுப்பீர்கள் என்று எண்ணி நான் உங்களுக்கு உதவவில்லை. கண்முன் துன்பப்படும் உயிருக்கு உதவுவது என் கடமை, அதைத்தான் நான் செய்தேன் என்று அமைதியாக பதிலளித்தார் மிச்சினாகா. அதை கேட்ட அரசனின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் குளங்களாயின. அதே வேளையில், மிச்சினாகாவின் கதையை நான் தினமும் கேட்டிருக்கிறேன், ஆனால் இன்றோ பேரரசர் இச்சிகோவின் வாயிலிருந்தே கேட்டுவிட்டேன் என்று ஒரு குரல் கேட்டது. மன்னரும் மிச்சினாகாவும் திரும்பி பார்த்தனர். அங்கே அமைதியான புன்னகையுடன் துறவி நின்று கொண்டிருந்தார். அவர் வார்த்தைகளை கேட்ட அரசர் திடுக்கிட்டார். தன் தவற்றை உணர்ந்தார். துறவியே, உங்கள் அறிவுரையின் நோக்கம் எனக்கு புரிந்துவிட்டது. என்னை புகழ்ந்து பேசுவது என் மக்களின் அன்பு, என் மக்களுக்காக உழைப்பது என் கடமை. ஆனால் எந்த சுயநலமும் லாபமும் எதிர்பார்க்காமல் தன் சக்திக்கு மீறி பிற உயிர்களை நேசித்து உதவுபவரே இந்த உலகில் சிறந்தவர், மிச்சினாகாதான் சிறந்தவர் என்று உணர்ச்சி பொங்க கூறினார் பேரரசர் இச்சிகோ. நீ எதிரிகளை வென்றவன், ஒரு பேரரசை உருவாக்கியவன். ஆனால் இன்று அகந்தை என்ற கொடிய பிசாசையும் வென்றுவிட்டாய். அதனால் இன்று நீ மேலும் உயர்ந்தவனாகிவிட்டாய். உன் புகழ் பரவட்டும், பேரரசன் இச்சிகோவை உலகம் மெச்சட்டும் என்று ஆசி வழங்கினார் துறவி. மன்னர் துறவியிடமும் மிச்சினாகாவிடமும் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியாக தன் நகரம் நோக்கி கிளம்பினார். அன்று முதல் மன்னர் இச்சிகோ ஜப்பான் மக்களின் அரசனாக இல்லாமல் சேவகனாக ஆட்சி செலுத்தினார். ஜப்பானின் மக்கள் மிச்சினாகாவின் உயர்ந்த குணத்தையும் அவர் அரசருக்கு செய்த உதவியையும் பற்றி புகழ்ந்து பேசி மகிழ்ந்தனர். இந்த உலகத்தில் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்கிற மனிதர்களால் தான் இன்னும் அன்பு உயிரோடு இருக்கிறது. தனக்காக மட்டும் வாழாமல் பிறருடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக நினைப்பவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் சுழன்று கொண்டிருக்கிறது. மழை பொழிவதற்கும் மனிதநேயம் உயிரோடு இருப்பதற்கும் காரணம் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான். அவர்கள்தான் இந்த உலகத்தின் உண்மையான செல்வம். அவர்கள்தான் உண்மையிலேயே மிகச்சிறந்தவர்கள். இது போன்ற உலக கதைகளை தமிழில் கேட்டு ரசிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது போன்ற அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா என்று எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் நித்ரா.